கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்காதற்கு தக. உலக வாழ் திருக்குறள் நெஞ்சத்தீர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று கீழ்ப்பாலூர் தொடக்கப்பள்ளியில் ஒரு அருமையான முத்துக்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு இந்த பள்ளியிலே பயில்கின்ற மாணவர்களை, இந்த பள்ளியில் பயில்கின்ற மாணவிகளை 1330 திருக்குறள் காலையில் படிப்பதற்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ரேணுகா தேவியினுடைய வழிகாட்டின் பேர் உதவி ஆசிரியர் ஐயா மணிகண்டன் ஐயா அவர்கள் இந்த பிள்ளைகளை எல்லாம் தேர்வு செய்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் தேர்வு செய்து கொடுத்தது மட்டுமல்லாமல் இந்த பிள்ளைகளை எல்லாம் வழிநடத்தி 1330 திருக்குறளையும் முடித்து அடுத்த ஆண்டு தமிழச்சித் துறையின் மூலமாக கிடைக்கின்ற 15,000 ரூபாய் காசோலையும் பெற்று முதல்வர் கையால் நற்சான்றிதழையும் பெறத்துக்கு உண்டான வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அந்த வகையில் இன்று தமிழக முதல்வர் அவர்கள் திருக்குறள் திருப்பணி என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அந்த வகையில் ஒரு 30 வாரங்கள் திருக்குறளை பயிற்றுவிப்பதற்காக அதுக்குண்டான ஏற்பாடுகளும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த பிள்ளைகளை எல்லாம் உங்களுக்கு அறிமுகம் செய்வதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொருத்தரா பேர் சொல்லின்னு வாங்கம்மா. என் பெயர் வே பிரனிஷா. கீழ்ப்பாலூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். வகுப்பில் கலந்துள்ளேன். என் பெயர் மா மைத்ரேயன். நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் திருக்குறள் போட்டியில் கலந்துள்ளேன். என்னுடைய மதிய வணக்கம். நான் ரோமி. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் கீழ்ப்பாலூர் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் படிக்கிறேன். என் பெயர் எஸ் தமிழ்ச்செல்வன். திருக்குறள் சேர்ந்துகிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வாலித்துகாஷ்டி. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் திருக்குறள். அனைவருக்கும் வணக்கம். என் நான் ஏ ஹாஜிரா. நான் சொல்ல போகிறேன். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. நான் திருக்குறள் போட்டி கலந்து கொண்டிருக்கிறேன். என் பெயர் பா செல்லிலாதன். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் படிக்கிறேன். நான் திருக்குறள் போட்டியில் கலந்து கொள்கிறேன். என் பெயர் நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கீழ்ப்பாலூர் படிக்கிறேன். திருக்குறள் போட்டியில் கலந்து கொண்டேன். என் பெயர் மா மைத்ரேயி. கீழ்ப்பாலூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். திருக்குறள் போட்டியில் 1330 திருக்குறளை மனனம் செய்கிறேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உதவி ஆசிரியர் மணிகண்டன் ஐயா அவர்கள் இந்த குழந்தைகளை வாழ்த்தி நிமிடம் பேசுவார்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயா திருக்குறள் காமராஜ் அவர்கள் பல்வேறு பள்ளி மாணவர்களிடையே திருக்குறளை பரப்பும் விதமாக 1330 திருக்குறளையும் அனைத்து மாணவர்களும் கற்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு பல மாணவர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு காணொளி வாயிலாக திருக்குறள் கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலேயே எங்கள் பள்ளி மாணவர்களையும் அவர் தேர்வு செய்து எங்கள் பள்ளி மாணவர்களுக்கும் 1330 திருக்குறளையும் எங்கள் பள்ளி மாணவர்களும் மானமாக ஒப்புவிக்க எங்கள் பள்ளி மாணவர்களுக்கும் பயிற்சி கொள்வார்கள். இந்த நிகழ்வில் எங்கள் பள்ளி மாணவர்கள் 12 பேர்கள் கலந்துள்ளார்கள். இந்த மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் தவறாது ஐயா அவர்கள் நடத்துகின்ற அந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு ஐயா அவர்கள் கற்பிக்கும் திருக்குறளை உள்வாங்கிக் கொண்டு திருக்குறளின் உன்னத நெறிகளை கற்றுக்கொண்டு இந்த பள்ளிக்கும் இந்த கீழ்ப்பாலூர் கிராமத்திற்கும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்து நல்லதொரு பேரும் புகழும் பெற்று விளங்க பள்ளியின் சார்பாக பள்ளியின்
உதவியாசிரியர் என்ற முறையில் நான் மாணவர்களை வாழ்த்தி அவர்களுக்கு வாழ்த்துறை வழங்குகிறேன். அருமை 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 அருமை. எல்லாரும் வந்து கையொலி கொடுங்க ஐயாவுக்கு. அன்பு பிள்ளைகளே, என்னுடைய அலைபேசி எண் உங்களுக்கு எல்லாரும் தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாரும் கோரஸாக சொல்லுங்க பார்க்கலாம். அருமை அருமை அருமை. இதை எப்படி கற்றுக்கிட்டீங்க? ஒரே நிமிடத்தில் கற்றுக்கிட்டீங்க இல்லையா? உங்களால் மனப்பாடம் செய்ய முடிஞ்சது இல்லையா? சரி, இதே போல் ஒரு நாளைக்கு 5 குறள் வீதம் வந்து ஒரு நாளைக்கு படித்து 1330 குறளையும் 230 நாட்களில் நீங்கள் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் தமிழச்சித் துறையில் போயிட்டு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கீழே இருக்கிற தமிழச்சித் துறையில் நீங்கள் ஒப்பிக்க போகிறீங்க. உங்களுடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு நீங்கள் மேலும் மேலும் வளர்ந்து இங்கே பெரிய பதவியை அடைய வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.